ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நமக. ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பனே நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்களுக்கு பி சுசீலாம்மா பாடிய பாடல்கள் ஏதாவது தெரியுமா அம்மா? கேட்டாள் கலா. ஏன், என்ன விஷயம் கலா? கேட்டாள் அம்மா அனிதா. இன்று பி சுசீலா அம்மா பிறந்த நாள். அதனால் எங்க ஸ்கூல்ல சாயந்தரம் 4 மணிக்கு பாட்டு போட்டி வச்சிருக்காங்க. பி சுசீலா அம்மா பாடிய பாடல்களை நாம் பாட வேண்டும். சிறப்பாக பாட்டு பாடியவர்களுக்கு பரிசுகள் உண்டு என்றாள் கலா. எங்க டீச்சர் என் பேரையும் சொல்லிட்டாங்கம்மா, அதான் என்றாள் கலா. சரி கலா, சமையல் முடிச்சிட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன் கலா என்றாள் அனிதா. என்ன இது, வீட்டுக்குள் இருந்து ஒரே பாட்டு சத்தமாக கேட்கிறதே. நாம் ஏதும் வீடு மாறி வந்துவிட்டோமா என்று டோர் நம்பர் பார்த்தான் கணேஷ். சரியாகத்தானே இருக்கிறது. என்ன கணேஷ், வெளியே நின்று என்ன பார்த்துட்டு இருக்க? கேட்டுக்கொண்டே வந்தார் அப்பா அருண். ஒண்ணுமில்லைப்பா, வீட்டுக்குள் இருந்து பாட்டு சத்தம் கேட்கிறது. அதான், இது நம்ம வீடுதானா, இல்லை நான் வீடு மாறி வந்துட்டேனா என்று டோர் நம்பர் பார்த்தேன்பா என்றான் கணேஷ். சரியா போச்சு போ. அனு, அனு கூப்பிட்டார் அருண். இதோ வரேங்க என்று கதவை திறந்தாள் அனு. மா, என்னம்மா இது, பாட்டு சத்தமெல்லாம் பலமா இருக்கே கேட்டான் கணேஷ். ஓ அதுவா, இன்று மாலை கலாவுக்கு பாட்டு போட்டி, அதான் பிராக்டிஸ் பண்றா கலா என்றாள் அம்மா அனிதா. ஏய் கலா, நீ என்ன பி சுசிலான்னு உன் மனசுல நினைப்பா கேட்டான் கணேஷ். நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இன்று பி சுசிலா அம்மா பாட்டு போட்டி தான் நடக்குது என்றாள் கலா. அப்ப நான் மாலை உங்க ஸ்கூலுக்கு வந்துடுறேன் என்றான் கணேஷ். நாம் எல்லாருமே சேர்ந்து போகலாம் என்றாள் அம்மா அனு. ஓகேம்மா, டைம் ஆச்சு, லஞ்சுக்கு நான் மதியம் வீட்டுக்கு வந்துடுவேன்மா. பிறகு 3 மணிக்குத்தான் ஸ்கூல் போகணும். அதுவரை நான் பாட்டு பிராக்டிஸ் செய்கிறேன்மா. பாய்மா, பாய்ப்பா என்று ஸ்கூல் கிளம்பினாள் கலா. மதியம் வீட்டில் லஞ்ச் சாப்பிட்டு விட்டு பாட்டு பிராக்டிஸ் செய்ய தொடங்கினாள் கலா. மா, மணி 3 போகுதுமா, நான் ஸ்கூல் கிளம்புறேன்மா. நீங்க எல்லாரும் 4 மணிக்குள்ள வந்துருங்கம்மா என்றாள் கலா. ஓகே கலா, சாமி கும்பிட்டு தைரியமாக பாடுமா, நாங்க வந்துடுறோம் கலா என்றாள் அம்மா அனு. மாலை 4 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கியது. மாணவிகள் ஒவ்வொருவரும் தங்கள் அம்மா சொல்லித்தந்த பி சுசிலாம்மா பாடல்கள் பாடினார்கள். அடுத்து மாணவி கலா பாட போகிறார் என்றனர். அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்ற கலா, ஏதோ எனக்கு தெரிந்த அளவு பாடுகிறேன். நான் முறையாக எல்லாம் பாட்டு கற்கவில்லை, தவறிருந்தால் என்னை மன்னிக்கவும் என்று சொன்னாள். கலாவின் பெற்றோர், தம்பி கணேஷ் எல்லோரும் முன்வரிசையில் அமர்ந்து கைதட்டி கலாவை உற்சாகப்படுத்தினார்கள். இனமின்ன குலமின்ன குணமின்ன அறியேன், குணமின்ன அறியேன், ஈதொன்றும் கீழாமல் இணையாங்கு கொடுத்தேன். கொடை கொண்ட மது யானை உயிர் கொண்டு நடந்தான், கொடை கொண்ட உடலோடு நான் இங்கு மீளிந்தேன். கண்கள் எங்கே, நெஞ்சமும் இங்கே, கண்ட போதே சென்றன அங்கே, கண்கள் எங்கே. பாடி முடித்தாள் கலா. எல்லோரும் அடுத்து
3 மாணவிகள் பாடினார்கள். இன்னும் 10 நிமிஷத்தில் முடிவு அறிவிக்கப்படும் என்று சொன்னார்கள். 5 பேருக்கு பரிசுகள் வழங்கினார்கள். கலாவுக்கும் பரிசு கிடைத்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கலா என்றான் கணேஷ். அம்மா அப்பா இருவரும் பாராட்டினார்கள். வீட்டுக்கு வரும்போது நாய்க்குட்டி ஒன்று தனியே நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்த கணேஷ் ஓடிப்போய் நாய்க்குட்டியை தூக்கி வந்தான். வீட்டிற்கு வந்ததும் அதற்கு பிஸ்கட் பால் கொடுத்தான் கணேஷ். மா, இதை நாமே வளர்த்துக்கலாம்மா, பாவம்மா என்றான் கணேஷ். ஓஹோ, இன்று உலக கருணை தினம், அதற்காகவா கணேஷ் கேட்டார் அப்பா அருண். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஏதோ நம்மால முடிஞ்ச உதவி, அவ்வளவுதான்ப்பா என்றான் கணேஷ். வெரி குட் கணேஷ், இப்படித்தான் இருக்கணும் என்றார் அருண். 2 கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட 1 கை நீட்டி உதவி செய். 2 கை உன்னை வணங்கும் கடவுளாக என்றார் அப்பா அருண். சரியா சொன்னீங்க என்றனர் கலா, அனிதா இருவரும். சரி சரி வாங்க அம்மா, ஜிம்மி ஏதோ சத்தம் போடுது, என்னவென்று பார்ப்போம் என்றான் கணேஷ். இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டு களியுங்கள். நன்றி.